பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அமுல்படுத்திய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கைக்கு உலக தலைவர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்புகளை ட்ரம்ப் நேற்று வியாழக்கிழமை அறிவித்துள்ளார். அதன்படி இந்தியாவுக்கு 26%, சீனாவிற்கு 34%, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு 20%, பிரிட்டனுக்கு 10%, வியட்நாமுக்கு 46%, தாய்வானுக்கு 32%, ஜப்பானுக்கு 24%, மலேசியாவுக்கு 24%, தென்கொரியாவுக்கு 25%, தாய்லாந்துக்கு 36%, சுவிட்சர்லாந்துக்கு 31%, இந்தோனேசியாவுக்கு 32%, கம்போடியாவுக்கு 49%, இலங்கைக்கு 44%, பாகிஸ்தானுக்கு 29% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீசி இந்த நியாயமற்ற வரி விதிப்புக்கு மிகப்பெரிய விலையை செலுத்தப் போவது அமெரிக்க மக்கள் தான் என தெரிவித்துள்ளார். அதனால் தான் நாங்கள் பரஸ்பர வரி விதிக்க முன்வரவில்லை. விலைவாசி உயர்வுக்கும் வளர்ச்சி குறைவுக்கு வழிவகுக்கும் போட்டியில் நாங்கள் சேர மாட்டோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் கனடா பிரதமர் மார்க் கார்னி இந்த வரி விதிப்பு உலகளாவிய வர்த்தக அமைப்பின் அடிப்படையே மாற்றும் என கூறியுள்ளார். அலுமினியம் மற்றும் ஆட்டோமொபைல்கள் மீதான அமெரிக்காவின் வரி வீதம் கோடிக்கணக்கான கனடா மக்களை நேரடியாக பாதிக்கும். இந்த வரி விதிப்புக்கு எதிராக நடவடிக்கை மூலம் போராடுவோம் எனவும் குறிப்பிட்டார். பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் வர்த்தக போர் என்பது யாருடைய நலனுக்கானதும் இல்லை, அனைத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக போர் உலக பொருளாதாரத்தை மொத்தமாக உலுக்கிய நிலையில் 8000 அமெரிக்க தயாரிப்புகளுக்கு வரி விதிக்க இருப்பதாக பிரித்தானியா மிரட்டல் விடுத்துள்ளது. இதனிடையே வர்த்தக போர் இரு தரப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஜெர்மனி எச்சரித்துள்ளது. ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டசன் நாங்கள் வர்த்தக போரை விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். எங்கள் நாட்டு மக்களின் சிறந்த வாழ்க்கைக்காக அமெரிக்காவுடன் இணைந்து வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்புக்கான பாதைக்கு திரும்புவதற்கான வழியை கண்டறிய விரும்புகிறோம் எனவும் தெரிவித்தார். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலனி மேற்கு நாடுகளை பலவீனப்படுத்தி மற்ற நாடுகளுக்கு சாதகமாக அமையும் வர்த்தக போரை தவிர்க்கும் குறிக்கோளுடன் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வரி விதிப்பை அமெரிக்கா அமுல்படுத்தி இருப்பது தொடர்பாக இதுவரை இந்திய அரசு தரப்பில் யாரும் கருத்துக்களை வெளியிடாதது குறிப்பிடத்தக்கது.